இன்ஸ்டால 65K அண்ட் யூடியூப்ல 2Kன்றது நான் ஒரு ஸோ நம்ம சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஈக்குவலா ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு பர்சன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு 55K நெட்வொர்க்கிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் பாத்தீங்கன்னா பேஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட் இப்போ ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட் ஹாய் கைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல இவ்வளோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 weeks ஆகுது. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால 65K அண்ட் யூடியூப்ல 2Kன்றது நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட். அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ என்னென்ன பார்க்கலாம், வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி. ஏன்னா முக்கால்வாசியிலே நம்ம கமெண்ட்ல பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி என்ன ப்ரோ, ஃபர்ஸ்ட் அதை பத்தி என்னன்னு சொல்லுங்க, எனக்கு அது வரைக்கும் தெரியாது அப்படின்னு. ஸோ சைபர் செக்யூரிட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகும்னா அவங்களுக்கு சில பல ரூல்ஸ் சைபர் செக்யூரிட்டி. ஸோ ரூல்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் நீங்க சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகும்னா என்னென்ன வேலை என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சில டவுட்ல இருக்கும். ஸோ வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அந்த why should be channel started, எதுக்காக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், எந்த பர்பஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ இது வந்து என்ன ஒரு வேலை போயிட்டு இருக்கு அப்படின்ற இந்த 4 டாபிக்கை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. வாட் இஸ் சைபர் செக்யூரிட்டி? சைபர் செக்யூரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ஸோ நம்ம சைபர் அட்டாக்ஸ்ல இருந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மல்டி டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. பிசினஸ் டேட்டா, பர்சனல் டேட்டா, எக்ஸெட்ரா ஒரு மல்டி டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கா. அந்த டேட்டா எல்லாத்தையுமே ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது அட்டாக்கர்ஸ் வந்து எப்படி நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அந்த இந்த பிசினஸ் டேட்டா ப்ரிவென்ட் பண்றதுக்கு அப்படின்னா சைபர் டேட்டா அனலிஸ்டா அதை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க. இது செகண்ட் ரூல்ஸ் எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னா. இந்த எத்திக்கல் ஹேக்கர்னா ஸோ ஒன்னாவது சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு சில ரூல்ஸ். ஒருத்தவங்க அன்ஆத்தரைஸ் டேட்டாவை ஒருத்தவங்க பர்சனல் டேட்டா அவங்க ஆக்சஸ் இல்லாம நம்ம இது பண்ணுவாங்க. இது பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கருக்கு பாத்தீங்கன்னா சூட்டபிள் ஆகும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர் அப்படின்னு எல்லாமே கேள்விப்பட்டீங்க. அப்படின்னு என்ன அவங்க யாரு ப்ரோ ஃபர்ஸ்ட் அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து எத்திக்கல் ஹேக்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸா இருப்பாங்க. இப்போ நான் எத்திக்கல் ஹேக்கர் நீங்க கம்பெனி வச்சுக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட் தெரியுமா, அதை வந்து எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து அட்டாக் பண்ணுங்க, எந்த அளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸ் அட்டாக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க தான் பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர். இதை ஃபைன் பண்ணிட்டு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ணுவாங்க. அதை வந்து ஃபிக்ஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஸோ இதான் பாத்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. நீங்களும் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டேர்ம் பேசிக்கா வந்து ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபியூச்சர் வந்து ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வேர்ல்டை வந்து எப்பப்பெல்லாம் டேட்டாஸ் அதாவது இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கோ அது தெரியும் சைபர் செக்யூரிட்டிக்கு அவ்வளோ ஈக்குவலாக ஸ்கோப் இருக்கு. ஏன்னா ஒரு பர்சன்ஸ் வந்து இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஒரு பொட்டி கடையில் ஒரு நார்மல் சின்ன ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் அப்படின்னு இன்டர்நெட் பேங்கிங் ஸோ வந்து ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் தான். ஸோ அதனால வந்து சேஃப்டி வந்து பர்பஸ் வந்து ரொம்ப முக்கியம். இன்டர்நெட்டோட இது வந்து அதிகமாக வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள சரௌண்டிங் வந்து இது வந்து ஒரு பூம் ஆகாம அந்த வெளியே கண்ட்ரிஸ் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி பெரிய லெவலில் இருக்கு. ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு நார்மல் மினிமம் சைபர் செக்யூரிட்டியோட அனலிஸ்டோட சேலரி என்ன அப்படின்னு சர்ச் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ். இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ஆக போறீங்க, எனக்கு சைபர் செக்யூரிட்டி ஆகணும் போகிறோம் அப்படின்னு ஒரு டேர்ம் பேசிக் நீங்கள் லேர்ன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு பெரிய இது வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஒருத்தவங்க டேட்டா வந்து அவங்க பர்மிஷனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கவே கூடாது. ஏன்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் தான். அப்படி பண்ணீங்க ஜஸ்ட் எனக்கு தான் தெரியும், நான் வந்து இப்போ வாட்ஸ்அப் ஹேக் பண்ண போறேன், இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ண போறேன் இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா பின்னாடி ரொம்ப பின்விளைவு ரொம்ப வந்து ஒரு உங்களோட லைஃபே பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நம்ம சேனல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காண்டி தான். ஸோ வந்து நான் சொல்லித்தர எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபியூச்சருக்கு அண்ட் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு பார்டர் லைன் எல்லாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம ஹெல்ப் பண்ணுறது, ஜஸ்ட் நம்ம ஹெல்ப்பிங்க்கு அந்த வந்து ஒருத்தவங்க டேட்டா வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்ட உங்களால் என்ன ஒரு கிரியேட்டிவிட்டியாக யூஸ் பண்ணுவோம்னா அந்த ஒரு பர்சன் மட்டும் சைபர்
சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டை கத்துக்கோங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்களும் ஒரு ரூல்ஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த தேர்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆனா நீங்க என்னென்ன படிக்கணும். ஜஸ்ட் இந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. அங்க எனக்கு டிஎம் பத்தி ஏற்பட்டே பண்ணிக்கங்க. ப்ரோ எனக்கு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் தான் ப்ரோ நானே ஹேக் பண்ணணும் ப்ரோ எனக்கு சொல்லித்தான் ப்ரோ எதுல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது அவங்க ஏற்பட்டே கேட்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதான் பாத்தீங்கன்னா பேஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகுது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்ட் இப்போ ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா எந்த மாதிரி எந்த வேலை வந்து ஆக்சஸ் ஆகுது அதை பார்த்தோன்னே ஐடென்டிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ நெட்வொர்க்கிங் எடுக்க நம்ம படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து நம்ம அட்டாக் பண்ணா ஒரு நெட்வொர்க்கிங் நீங்க வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகிருக்கா அது நெட்வொர்க் சிக்னல் மூலமா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ வந்து அந்த பார்ட் ப்ரோட்டோகால் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்க என்ன எப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை கத்துக்கணும். ஸோ வந்து இந்த 3ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அதுக்கேற்ற பேசிக் சைபர் செக்யூரிட்டி ஸ்கில் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணணும். ஒரு அப்கமிங் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் எல்லாம் போடலாம் போறோம். ஸோ அதுக்கு நீங்க பண்ணி வந்தா சைபரோட ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஒரு அப்கமிங் டேஸ் ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மறக்காம போய் அதே விசிட் பண்ணிக்கோம். நம்ம வந்து என்னென்ன வீடியோ போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்ல இருந்து நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆகணும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சா எப்படி படிக்கணும் ஒரு ஐடியா இருக்காது. ஸோ பாத்தீங்கன்னா நம்மளே பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நெட்வொர்க்கிங்ல பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும் அது ஒரு நார்மலா பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன பண்ணணும் நார்மல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி ரன் அது ஒரு பிளேலிஸ்ட் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அதனால வந்து நீங்க எதை பத்தியும் இது எப்படி வந்து ஒரி பண்ணாம தைரியமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு அப்கமிங் டேஸ்ல ஒரு ஃபுல் வீடியோவோ நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ்ல கன்ஃபார்ம் வரும். நம்ம பாத்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் டாபிக் வந்தாச்சு. ஒய்ஸ் சேனல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சேனல் வந்து நம்ம எதுக்கான ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். நார்மலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட் ஆகணும் ஒரு பெரிய எத்திக்கல் ஹேக்கர் இந்த மாதிரி ஒரு எய்ம்லாம் பண்ணி வைப்பாங்க. ஜஸ்ட் நான் என்ன ப்ரொஃபைல பில்ட் பண்ணிக்கலாம். சரி நமக்கு தெரிஞ்ச வந்து நார்மலா நானே பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் லேர்னர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைட் ஆஃப் கோர்ஸ் வந்து போய் சேருங்க. ஸோ என்ன ப்ரொஃபைல பில்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் லேர்னர் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நார்மல் நெட்வொர்க்கிங் இது கிடைக்காம செல்ஃப் தேடி நிறைய கத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி யாருமே மேக்ஸிமம் கஷ்டப்படக்கூடாது. அந்த ஒரு சுச்சுவேஷன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சைபர் செக்யூரிட்டி என்னது அண்ட் எப்படி ஹேக் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா அப்கமிங் டேஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க மறக்காம நீங்க பண்ணுங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி ஆகணும். நீங்க எல்லாமே கேட்டீங்க இவ்வளவு ஷார்ட்ல எப்படி மேக்ஸிமம் வந்து கமெண்ட்ல டிஎம் பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எல்லாமே இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல எப்படி இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு அதாவது இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு இவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்கு எல்லாருமே பெரிய டவுட்டா இருந்துச்சு. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு லொகேஷன் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். எல்லாருமே தெரியும். நான் அந்த லொகேஷன் நம்ம சேனலுக்கு அந்த சாரி நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு 55K பிளஸ் பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்திருக்கு. நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்து ஒரு டிஃபரன்ஸ் வேலை சொன்னாலும் வந்து எப்படி ரீச் பாத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் நானே பாத்தீங்கன்னா இவ்வளவு ரீச் ஆகுது எதிர்பார்க்கல. ஸோ இந்த இடத்துல எதுக்கு இப்போ சொல்றாரு அப்படின்னா ஜஸ்ட் எல்லாருமே ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரீசன் என்ன சொன்னேன். ஓகேவா? அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லி ஆகணும். நம்ம பாத்தீங்கன்னா ஏஎம் டிஎம் கமெண்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஜஸ்ட் என்னால பாத்தீங்கன்னா முடிஞ்சளவு நான் ரிப்ளை பண்ணிட்டே இருக்கேன். நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணாமல ஒரு ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு 50 மெம்பர்ஸ் 20 மெம்பர்ஸ் ரிப்ளை பண்ணா அடுத்த விஷயம் ரெக்வஸ்ட் 100+ பாத்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்துகிட்டே இருக்கா. நான் என்னால முடிஞ்சளவு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதை ரிப்ளை பண்ணிருக்கேன். சப்போஸ் ரிப்ளை பண்ணாதவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் டைம். ஸோ அதனால வந்து அப்கமிங் டேஸ் February 3 வந்து எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அப்கமிங் டேஸ் வந்து நான் கண்டிப்பா எல்லாருமே பண்ணா ஒரு ரிப்ளை வந்து கன்சிஸ்டன்ஸா உங்களுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி என்ன உங்களுக்கு சொல்லி தராங்க பாத்தீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெறும் சொல்ல எதுவும் இல்லை. ஏன்னா இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஷார்ட் இன்ட்ரோ கொடுத்தது ரொம்ப லென்த்தா எடுத்துட்டேன். எனக்கு நான் ஃபர்ஸ்ட் இதனால ஏதாச்சும் உலகி இருந்தேன் இந்த இதை பண்ணினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து கொஞ்சமா கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ ஜஸ்ட் இப்போ வந்து கிரியேட்டர் தான். அதனால வந்து ஜஸ்ட் நான் சொல்லித்தர ஏதாச்சும் புரியல அப்படின்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனலா கூட சொல்லித்தர ரெடி தான். ஸோ அதனால எந்த இதுவும் இல்லாம டிஎம் பண்ணி ஜஸ்ட் ரிப்ளை பண்ண லேட் ஆயிடுச்சுன்னா ஐ எம் சாரி. ஒன்னும் அப்கமிங் டேஸ் ஒரு ஐடியா வச்சு டெலிகிராம் சேனல் ஓப்பன் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரீயா வந்து கம்யூனிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுக்கேன். அது சேனல் ஓப்பன் பண்ணிட்டு பயோல கொடுத்து அது நம்ம யூடியூப் சேனல் இருக்கு அதே பயோல இருக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன். ரொம்ப உதவிட்டு நினைக்கிறேன். நிப்பாட்டிக்கலாம். பாய். வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.